Mind-blowing valor. வணக்கம். என் பெயர் லட்சுமி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு திருவள்ளுவரை பற்றி. திருக்குறளை முதல் முதலாக என்னவென்று அழைத்தார்கள்? யாருக்காவது தெரியுமா? திருக்குறளை முதல் முதலாக முப்பால் என்று அழைத்தார்கள். முப்பால் அச்சிட்ட ஆண்டு 1812ஆம் ஆண்டு. தமிழ் பழமையான மொழி மட்டுமல்ல, அது ஒரு வகையான அறிவியல் சார்ந்த மொழி. திருக்குறள் காலத்தில் அறிவியல் இருந்திருக்க வாய்ப்பு உண்டா? இப்போது இருக்கிற மாதிரி அறிவியல் வளர்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்பு உண்டா என்றால் வாய்ப்பில்லை. ஆனால் அது இந்த காலத்திற்கு உரியது எனும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு அறிவியல் பார்வையா என்று நாம் நினைத்து விடக் கூடாது. திருக்குறள் மூலம் அறிவியல் காண்போம். குறள் எண் 595. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனிய உயர்வு. இந்த குறளில் வருகிற வெள்ளத்தனிய மலர் நீட்டம் என்கிற அறிவியல் உண்மையை இந்த அறிவியல் எப்போது கண்டுபிடித்தது தெரியுமா? இந்த 18ஆம் நூற்றாண்டில் தான். அவாய் தீர்வில் சேர்ந்த இசபெல்லா அவாட் என்கிற பெண் விஞ்ஞானி மார்ஃபாலஜி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் என்கிற ரிசர்ச் மூலம் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த உண்மை என்ன தெரியுமா? நீர்வாழ் தாவரம் உயரமானது. நீரின் உயரம் கூடும்போது கூடும், குறையும் போது குறையும். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் கூறினார். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்தம். வெள்ளம் எவ்வளவு இருக்குமோ மலரின் நீட்டம் அவ்வளவு இருக்கும். இதை ஒரு உவமையாக மட்டுமே கூறிவிட்டு அடுத்த வரியில் வாழ்க்கையின் தத்துவத்தை கூறினார். மாந்தர்தம் உள்ளத்தனிய உயர்வு. இந்த உலகில் மனிதனின் உயர்வு என்பது அவனது எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். மனிதர்களின் எண்ணம் உயர்வாகவே இருக்க வேண்டும் என்று இக்குறள் எழுதப்பட்டுள்ளது. நன்றி. வணக்கம். என் பெயர் கவின் ரோஹித். நான் 5ஆம் வகுப்பு பிஜி குளோபல் பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் திருக்குறள் பேச வந்துள்ளேன். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அவர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கட்டுதான அல்லாய பழிநன்கொள் வாளறிவன் நட்டா தொழாதெனின் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் எதிர்மிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாரும் விடும்ப இல்ல. இருள்சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் பாட்டு ஒரு வாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் தனக்கு ஒலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோலில் பொறியில் குணமளவே என் குணத்தால் தாளே வழங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதிகாரம் 2. வான் சிறப்பு. வானின்றி உலகம் வாங்கி வருதலால் தானமிழ்தம் என்று நுழைப்பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமடை பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வீணொழுகத்து உள்ளின்று உடற்றும் பசி வேறின் உழார் உழவர் புயல் எனும் வாரி வழங்குன்றிக்கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மன்றாக எடுப்பது எல்லாம் மழை விசும்பின் துளிவின் எல்லாம் மன்றாக பசும்புன் தலை காண்ப அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தழுந்தெள்ளி தாழல்கா தாக்கி விடும். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. நீரின்றி தானம் தாம் என்றும் தங்காவினொழுகும் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வர் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கல்லாதார். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. அன்பும் மரமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதிகாரம் 11. செய் நன்றி எய்தல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. பைந்தூக்கால் செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. திரித்துணை நன்றி செய்யணும் பனை துணையார் கொள்வர் பனை தெரிவார்.
உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்பட்டா சால்பின் வரைத்து வரவர்க்க மாசற்றற்கு என்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு ஏழ்மையில் வேறுபிடிப்பும் உள்ளவர் தங்கன் விழும்பன் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றென்றது அன்றே மறப்பது நன்று ஒன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றி உள்ள கெடும் என்னன்றி கொன்றார்க்கும் முய் உண்டா முய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு அதிகாரம் 12 நடுவு நிலைமை தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதிகாரம் 13 அடக்கம் உடைமை அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறினுள் உய்த்து விடும் காக்க பொருள் அடக்கத்தை ஆக்கமதி நூங்கு இல்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பைக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையில் தெரியாத அறிஞர் தோற்றம் மனினும் மான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணித்தல் அவரவர் உள்ளம் செல்லற்கே செல்வம் தகைத்து பொறுமையில் ஆமை போல் 5 இடங்கள் ஆற்றின் ஏமையும் ஏமா புடைத்து யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகி விடும் தீனார் சுட்டப்புண் நொல்லோடும் மாறாத நாவினார் சுட்டவது நன்றி.